பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வேலையில் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட ஜெயம் என்பதை குறித்து வேதம் சொல்கின்ற ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவை மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் என்று 1 நாளாகமம் 29:11 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையில் இருந்தும் ஜெயம் நமக்கு வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சங்கீதம் 75:6-7 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகள் 21:31 நாம் தியானிக்கிறோம். மட்டுமல்ல, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று நாம் அறிகிறோம். எனவே நாம் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பெயரும் ஆலோசனை கர்த்தா என்பது. எனவே பிரியமானவர்களே, ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 1 கொரிந்தியர் 15:57 கூறப்பட்டுள்ளது. எனவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். தேவனை நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று நாம் அறிகிறோம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து நமக்கு ஜெயம் வராது என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஆலோசனைக்காரர் அநேகரால் நமக்கு ஜெயம் கிடைக்கும். எனவே பிரசங்கம் பண்ணும்போது சொல்கின்ற ஆலோசனைகளை எல்லாம் நம்ம கேட்டு நடப்போமானால் நம் ஜெயத்தை சுதந்திரத்துக்குள்ளும் ஜெயிப்போமா? அன்புள்ள பரமபிதாகிய கர்த்தாவே, இந்த வேளையை காண செய்த தயவுக்காக மேலாண்டியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் ஜெய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய ஜெயத்தை சுதந்திரித்து நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் பலவீனமானவர்கள் ஆண்டவரே, பலமற்றவர்கள் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் நீரே எங்களுக்கு ஜெயத்தை சுதந்திரித்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.